ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிர்மல் NR 375க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது வெள்ளிக்கிழமை 12/4/2024க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் கிடைச்சா போதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலுமே ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம் நண்பா. அதனால் எப்போதும் போல் நம்ம வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமையோட ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 936, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 994, 936. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 6180 ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை வந்து 934 ஏபிசி போர்டு. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா 5D4Dயோட -2 + 1 -2 + 1 சொல்லிட்டு கூட்டவும் கழிக்கவும் நம்ம வந்து 1 2 பயன்படுத்தும் போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பெய்ட்ஸும் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 894லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 361. இதில் நம்ம எடுக்க போகிறது 5D4Dங்கிறதுனால நம்ம இந்த 36 இதோட நம்ம -2 நண்பா, -2 and 2. இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் அண்டு ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் வந்து கூட்டிட்டு மிச்சத்தை போடவோ கழிச்சிட்டு மிச்சத்தை போடவோ தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக நம்ம மைனஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், ப்ளஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ 6ல் 2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 4. இங்கே 1ல் 2 போயிடுச்சுன்னா 1. 4 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 4 1 இருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 894க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 140 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 4 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் பி நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. இதை தான் நான் சொன்னேன். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு மட்டும் இல்லை, பெய்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம 140க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 140க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 89889 நண்பா. இதில் வந்து நம்ம 89 எடுக்க போகிறோம். இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் கிடச்சிருக்கு, அதனால் +1 இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9, 9ஓட 1 கூட்டினோம்னா 0, 9 0 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 140க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 0 இருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 140க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 092 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 09. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு ஏ அண்ட் பி நண்பா. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலுமே நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. 2 ட்ராவும் நம்மளுக்கு ஏபி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 092 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 779. இதில் நம்ம எடுக்க போகிறது 79. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ, அப்போ -2 and 2. இப்போ இதை கழிச்சிடலாம். 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 5 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 092க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 092க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 702. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 702க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 928. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 28. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு +11. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 2 கூட்டினோம்னா 3, 8ஓட 1 கூட்டினோம்னா 9, 3 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 702க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 3 9 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 702க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 934 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 3 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு ஏ அண்ட் பி நண்பா. இப்போ 4 ட்ரா முடிஞ்சு. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக பெய்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்மளுக்கு ஏபி போர்டு அதிகமாக இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா ஏபி, 2வது ட்ரா ஏபி, 3வது ட்ரா ஏ போர்டு, 4வது ட்ரா நம்மளுக்கு ஏபி. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இப்போ நம்ம 934க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 208. இதில் நம்ம எடுக்க போகிறது 08. இதோட நம்ம -2 and 2. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 0ல் 2 போயிடுச்சுன்னா 2, 8ல் 2 போயிடுச்சுன்னா 6,
2 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 934க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 6. இப்போ இந்த 934க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 618. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும். கண்டினியூஸாக இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக பெய்ட்ஸு அதோட ஏ போர்டு மாறாமல் இருக்குது நண்பா. அதனால தான் நான் இந்த மெத்தடை இந்த ட்ராக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கம்மியான ட்ராக்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முந்தின ட்ராக்கள் வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து ஏ போர்டும் அதோட நம்மளுக்கு ஆல் போர்டும் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக ஏ போர்டு சேர்த்து பெய்ட்ஸ் வரதுனால நான் இந்த மெத்தடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட், யார் நேற்றுக்கானதோ முந்தினத்துக்கானதோ குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே வெள்ளி டு வெள்ளி வச்சு தான் நம்ம பார்த்துக்குறோம். ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை. இப்போ 618க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 618 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 581. இதில் நம்ம எடுக்க போகிறது 81. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு +11. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9, 1ஓட 1 கூட்டினோம்னா 2, 9 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 618க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 2. இப்போ இந்த 618க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 936 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 936 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நண்பா நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா கொஞ்சம் ட்ராக்கில் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 6-7 ட்ராக் நம்மளை கொண்டு வந்திருக்கோம். அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸோடு சேர்த்து நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 2 ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முந்தின ட்ராவெலாம் அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் அது எல்லாமே ஏபின்னு இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஏ போர்டு மட்டும் கிடச்சிருக்கிறதுனால இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 936 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 994. இதில் நம்ம எடுக்க போகிறது 94. இதோட நம்ம -2 and 2. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, 7 அல்லது 2, 7 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 2ன்னு கிடச்சிருக்க நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம வந்து மெத்தட் படி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம வந்து ஓப்பனாக தான் போட்டிருக்கோம் நண்பா. இந்த ட்ராவில் 7 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல். சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டுன்னு போடுறோம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். 7 அல்லது 2, 7 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் நண்பா. நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக பெய்ட்ஸுகள் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதோட இந்த 7 2 1ஓட 1 சிந்தட்டிக் நம்பர்ஸ் நண்பா. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் மெத்தட் படி தான் சொல்கிறேன். நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. 2 7 அல்லது 7 2 டபுளாக இருந்தால் 2 2 7க்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 12/4/2024 நிர்மல் என்ஆர் 375க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா. நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறையா நண்பர்கள் வந்து நம்ம டயத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.